எடப்பாடி பழனிசாமிக்கு வேற கூட்டணி வாய்ப்பு இல்லை. திமுக வந்து இவரோட சேர்ந்து ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ராஜ்யசபாவும் கொடுக்கல, அதில் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு. மத்திய சென்னையில் இல்லை, திருவள்ளூரில் இல்லை, தஞ்சாவூரில் 17, கடலூரில், விழுப்புரம், சிதம்பரம் எடுத்த வாக்கு எடுக்க முடியல. இப்போ இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. இவரை நம்பி தேமுதிகனாலும் அது வெற்றியை கொடுக்காது. ஸோ அந்த வகையில் அந்த கூட்டணியை மாற்றிக்கிட்டு அவங்க மாற்று கூட்டணிக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. புதிய தமிழகம் இவர் கூட்டணியில் இருந்தவர் ஜாதியை சொல்லிட்டார், உங்களை மானத்தை காப்பாற்றின எங்களை விட்டுக்கிட்டு டெபாசிட் இழக்க காரணமானவங்க பின்னாடி அலைகிறீங்களான்னு அவர் ஒரு கருத்தை முன் வச்சுட்டாரு. முபாரக் பாய் மட்டும்தான் எஸ்டிபிஐ, கொஞ்சம் அமைப்பு பலம் உண்டு, அவங்க மட்டும்தான் அவர்கிட்ட கூட்டணியில் இருக்காங்க. வேற யாருமே கூட்டணியில் இல்லை. இப்போ யாரும் கூட்டணியில் இல்லாத போது பாஜக கூட்டணியாவது பிடிச்சிக்கலாமான்னு போனார். அல்லது பலம் நிரூபிக்காத விஜய்